லெபனானில் நிலவும் போர் சூழல் காரணமாக தனது குடிமக்களை லெபனானை விட்டு வெளியேறுமாறு ஜப்பான் வலியுறுத்தியுள்ளது. அவர்களை வெளியேற்ற ராணுவ விமானங்களை அனுப்புவதற்கான திட்டங்கள் நடந்து வருவதாக ஜப்பானின் உயர்மட்ட அரசாங்க செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் கடும் தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு 1000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். இதனால் அங்கு வசிக்கும் தங்கள் நாட்டினரை அந்தந்த நாடுகள் வெளியேறுமாறு வலியுறுத்தி வருகின்றன. தற்போது ஜப்பான் தங்கள் நாட்டு மக்களின் பாதுகாப்பை கருதி வழக்கமான விமான சேவைகள் செயல்படும் போது நாட்டை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்துகிறோம் என்றும் தலைமை அமைச்சரவை செயலாளர் யோஷிமாசா ஹயாஷி இன்று தெரிவித்தார். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையிலான கடுமையான போர் பதட்டங்கள் அதிகரிப்பது குறித்து அக்கறை கொண்டுள்ளதாக ஜப்பானின் வெளியுறவு மந்திரி யோகோ கமிகாவா புதன்கிழமை கூறினார். இந்நிலையில் ஹெஸ்புல்லா போராளிகளுடன் தொடர்ந்து போராடுவதாக இஸ்ரேல் உறுதியளித்துள்ளது. மேலும் லெபனானில் 21 நாள் போர் நிறுத்தத்திற்கான நட்பு நாடுகளின் கூட்டறிக்கை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.